குணசீலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழா. புரட்டாசி மாதத்தை புண்ணிய மாதம் என்று சொல்வார்கள். புதன் கிரகம் கன்னி ராசியில் நுழைந்து உச்சநிலை அடைவது இப்போதுதான். அதனால்தான் புரட்டாசி மாதம் விரதம் இருப்பது கலைகளிலும் தேர்வுகளிலும் வெற்றியை பெற்றுத்தரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்படி புரட்டாசி மாத திருவிழாவுக்கு பெயர் பெற்ற ஒரு புண்ணிய தலம்தான் குணசீலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவில். முன்னொரு காலத்தில் திருப்பைஞ்சீலி என்ற வனத்தில் இருந்த தால்மிய மகரிஷியும் அவரது சீடரான குணசீல மகரிஷியும் திருமலை திருப்பதிக்கு சென்று ஏழுமலையானை தரிசித்து விட்டு ஊர் திரும்பினார்கள். குணசீலர் மனதில் இருந்த ஏழுமலையான் தரிசனத்தை மறக்க முடியவில்லை. மனம் முழுக்க திருமலை வெங்கடேசனே நிறைந்திருந்தார். காவிரி நீராடி கடுந்தவம் புரிந்தார் குணசீலர். காலங்கள் உருண்டோடின. இடைவிடாத கடுந்தவத்திற்கு பிறகு காவிரி கரையில் இருந்த குணசீல மகரிஷியின் ஆசிரமத்தில் பிரகாசமான ஒளியுடன் வேங்கடவாசன் திருக்காட்சி கொடுத்தார். பெருமாளை வணங்கிய குணசீலர் மத்திய திருப்பதி என்னும் பெயரில் பிரசன்ன வெங்கடேசராக பெருமாள் இங்கு எப்பொழுதும் எழுந்தருள வேண்டும் என்று வேண்டினார். மகரிஷியின் வேண்டுதலை ஏற்று கலியுக வரதனாக ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருமகளை மார்பை தாங்கி அர்ச்சாவதார திருக்கோலத்தில் எழுந்தருளி பக்தர்கள் மனம் கழிய அருள்பாலிக்கிறார். குணசீல மகரிஷிக்காக பெருமாள் எழுந்தருளிய தலம் குணசீலம் என்றானது. மனநலம் காக்கும் குணநல மூர்த்தியாக பெருமாள் இங்கே வீற்றிருக்கிறார். மனநலம் குன்றியவர்களுக்கு இன்றும் நலம் தரும் புனித தலமாக விளங்குவது குணசீலம் தான். இங்கு பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. 11 நாட்கள் நடைபெறும் திருவிழாவாகும். ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் இந்த விழா தொடங்குகிறது. அதன்படி பிரம்மோற்சவமானது கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தினமும் அனுமந்த வாகனம், சேஷ வாகனம், யானை வாகனம், அன்ன வாகனம், குதிரை வாகனம், வெள்ளி கருட வாகனத்தில் உபயநாச்சியார்களுடன் பெருமாள் எழுந்தருளி திருவீதி உலா வந்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் வடம் பிடிக்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடந்தது. தொடர்ந்து உற்சவர் பிரசன்ன வெங்கடாஜலபதி, ஸ்ரீதேவி பூதேவிக்கு பல்வேறு வகையான அபிஷேகங்கள் மற்றும் திருமஞ்சனம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாலை தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெற்றது. பிரசன்ன வெங்கடாஜலபதி பூப்பல்லக்கு உற்சவத்துடன் பிரம்மோற்சவ விழா நிறைவடைந்தது. கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தர்கள் கோஷத்துடன் திருவிழா கொண்டாட்டம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். என்ன பண்ண போறேன்?
குணசீலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழா. புரட்டாசி மாதத்தை புண்ணிய மாதம் என்று சொல்வார்கள். புதன் கிரகம் கன்னி ராசியில் நுழைந்து உச்சநிலை அடைவது இப்போதுதான். அதனால்தான் புரட்டாசி மாதம் விரதம் இருப்பது கலைகளிலும் தேர்வுகளிலும் வெற்றியை பெற்றுத்தரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்படி புரட்டாசி மாத திருவிழாவுக்கு பெயர் பெற்ற ஒரு புண்ணிய தலம்தான் குணசீலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவில். முன்னொரு காலத்தில் திருப்பைஞ்சீலி என்ற வனத்தில் இருந்த தால்மிய மகரிஷியும் அவரது சீடரான குணசீல மகரிஷியும் திருமலை திருப்பதிக்கு சென்று ஏழுமலையானை தரிசித்துவிட்டு ஊர் திரும்பினார்கள். குணசீலர் மனதில் இருந்த ஏழுமலையான் தரிசனத்தை மறக்க முடியவில்லை. மனம் முழுக்க திருமலை வெங்கடேசனை நிறைந்திருந்தார். காவிரி நீராடி கடுந்தவம் புரிந்தார் குணசீலர். காலங்கள் உருண்டோடின. இடைவிடாத கடுந்தவத்திற்கு பிறகு காவிரி கரையில் இருந்த குணசீல மகரிஷியின் ஆசிரமத்தில் பிரகாசமான ஒளியுடன் வேங்கடவாசன் திருக்காட்சி கொடுத்தார். பெருமாளை வணங்கிய குணசீலர் மத்திய திருப்பதி என்னும் பெயரில் பிரசன்ன வெங்கடேசராக பெருமாள் இங்கு எப்பொழுதும் எழுந்தருள வேண்டும் என்று வேண்டினார். மகரிஷியின் வேண்டுதலை ஏற்று கலியுக வரதனாக ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருமகளை மார்பில் தாங்கி அர்ச்சாவதார திருக்கோலத்தில் எழுந்தருளி பக்தர்கள் மனம் கடிய அருள்பாலிக்கிறார். குணசீல மகரிஷிக்காக பெருமாள் எழுந்தருளிய தலம் குணசீலம் என்றாலும் மனநலம் காக்கும் குணநல மூர்த்தியாக பெருமாள் இங்கே வீற்றிருக்கிறார். மனநலம் குன்றியவர்களுக்கு இன்றும் நலம் தரும் புனித தலமாக விளங்குவது குணசீலம்தான். இங்கு பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. 11 நாட்கள் நடைபெறும் திருவிழாவாகும். ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் இந்த விழா தொடங்குகிறது. அதன்படி பிரம்மோற்சவமானது கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தினமும் அனுமந்த வாகனம், சேஷ வாகனம், யானை வாகனம், அன்ன வாகனம், குதிரை வாகனம், வெள்ளி கருட வாகனத்தில் உபயநாச்சியார்களுடன் பெருமாள் எழுந்தருளி திருவீதி உலா வந்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் வடம் பிடிக்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடந்தது. தொடர்ந்து உற்சவர் பிரசன்ன வெங்கடாஜலபதி ஸ்ரீதேவி பூதேவிக்கு பல்வேறு வகையான அபிஷேகங்கள் மற்றும் திருமஞ்சனம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாலை தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெற்றது. பிரசன்ன வெங்கடாஜலபதி பூப்பள்ளக்கு உற்சவத்துடன் பிரம்மோற்சவ விழா நிறைவடைந்தது. கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தர்கள் கோஷத்துடன் திருவிழா கொண்டாட்டம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார்.
பேலன்ஸ் இல்லாமல் இருக்காயா? குணசீலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழா. புரட்டாசி மாதத்தை புண்ணிய மாதம் என்று சொல்வார்கள். புதன் கிரகம் கன்னி ராசியில் நுழைந்து உச்சநிலை அடைவது இப்போதுதான். அதனால்தான் புரட்டாசி மாதம் விரதம் இருப்பது கலைகளிலும் தேர்வுகளிலும் வெற்றியை பெற்றுத்தரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்படி புரட்டாசி மாத திருவிழாவுக்கு பெயர் பெற்ற ஒரு புண்ணிய தலம்தான் குணசீலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவில். முன்னொரு காலத்தில் திருப்பைஞ்சீலி என்ற வனத்தில் இருந்த தால்மிய மகரிஷியும் அவரது சீடரான குணசீல மகரிஷியும் திருமலை திருப்பதிக்கு சென்று ஏழுமலையானை தரிசித்துவிட்டு ஊர் திரும்பினார்கள். குணசீலர் மனதில் இருந்த ஏழுமலையான் தரிசனத்தை மறக்க முடியவில்லை. மனம் முழுக்க திருமலை வெங்கடேசனே நிறைந்திருந்தார். காவிரி நீராடி கடுந்தவம் புரிந்தார் குணசீலர். காலங்கள் உருண்டோடி இடைவிடாத கடுந்தவத்திற்கு பிறகு காவிரி கரையில் இருந்த குணசீல மகரிஷியின் ஆசிரமத்தில் பிரகாசமான ஒளியுடன் வேங்கடவாசன் திருக்காட்சி கொடுத்தார். பெருமாளை வணங்கிய குணசீலர் மத்திய திருப்பதி என்னும் பெயரில் பிரசன்ன வெங்கடேசராக பெருமாள் இங்கு எப்பொழுதும் எழுந்தருள வேண்டும் என்று வேண்டினார். மகரிஷியின் வேண்டுதலை ஏற்று கலியுக வரதனாக ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேசர் பெருமாள் திருமகளை மார்பில் தாங்கி அர்ச்சாவதார திருக்கோலத்தில் எழுந்தருளி பக்தர்கள் மனம் கடிய அருள்வாளிக்கிறார்.
குணசீல மகரிஷிக்காக பெருமாள் எழுந்தருளிய தலம் குணசீலம் என்றாலும் மனநலம் காக்கும் குணநல மூர்த்தியாக பெருமாள் இங்கே வீற்றிருக்கிறார். மனநலம் குன்றியவர்களுக்கு இன்றும் நலம் தரும் புனித தலமாக விளங்குவது குணசீலம்தான். இங்கு பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. 11 நாட்கள் நடைபெறும் திருவிழாவாகும். ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் இந்த விழா தொடங்குகிறது. அதன்படி பிரம்மோற்சவமானது கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தினமும் அனுமந்த வாகனம், சேஷ வாகனம், யானை வாகனம், அன்ன வாகனம், குதிரை வாகனம், வெள்ளி கருட வாகனத்தில் உபயநாச்சியார்களுடன் பெருமாள் எழுந்தருளி திருவீதி உலா வந்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் வடம் பிடிக்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடந்தது. தொடர்ந்து உற்சவர் பிரசன்ன வெங்கடாஜலபதி, ஸ்ரீதேவி பூதேவிக்கு பல்வேறு வகையான அபிஷேகங்கள் மற்றும் திருமஞ்சனம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாலை தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெற்றது. பிரசன்ன வெங்கடாஜலபதி பூப்பல்லக்கு உற்சவத்துடன் பிரம்மோற்சவ விழா நிறைவடைந்தது. கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தர்கள் கோஷத்துடன் திருவிழா கொண்டாட்டம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்.
குணசீலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழா. புரட்டாசி மாதத்தை புண்ணிய மாதம் என்று சொல்வார்கள். புதன் கிரகம் கன்னி ராசியில் நுழைந்து உச்சநிலை அடைவது இப்போதுதான். அதனால்தான் புரட்டாசி மாதம் விரதம் இருப்பது கலைகளிலும் தேர்வுகளிலும் வெற்றியை பெற்றுத்தரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்படி புரட்டாசி மாத திருவிழாவுக்கு பெயர் பெற்ற ஒரு புண்ணிய தலம்தான் குணசீலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவில். முன்னொரு காலத்தில் திருப்பைஞ்சீலி என்ற வனத்தில் இருந்த தால்மிய மகரிஷியும் அவரது சீடரான குணசீல மகரிஷியும் திருமலை திருப்பதிக்கு சென்று ஏழுமலையானை தரிசித்துவிட்டு ஊர் திரும்பினார்கள். குணசீலர் மனதில் இருந்த ஏழுமலையான் தரிசனத்தை மறக்க முடியவில்லை. மனம் முழுக்க திருமலை வெங்கடேசனே நிறைந்திருந்தார். காவிரி நீராடி கடுந்தவம் புரிந்தார் குணசீலர். காலங்கள் உருண்டோடின. இடைவிடாத கடுந்தவத்திற்கு பிறகு காவிரி கரையில் இருந்த குணசீல மகரிஷியின் ஆசிரமத்தில் பிரகாசமான ஒளியுடன் வேங்கடவாசன் திருக்காட்சி கொடுத்தார். பெருமாளை வணங்கிய குணசீலர் மத்திய திருப்பதி என்னும் பெயரில் பிரசன்ன வெங்கடேசராக பெருமாள் இங்கு எப்பொழுதும் எழுந்தருள வேண்டும் என்று வேண்டினார். மகரிஷியின் வேண்டுதலை ஏற்று கலியுக வரதனாக ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருமகளை மார்பில் தாங்கி அர்ச்சாவதார திருக்கோலத்தில் எழுந்தருளி பக்தர்கள் மனம் கழிய அருள்பாலிக்கிறார். குணசீல மகரிஷிக்காக பெருமாள் எழுந்தருளிய தலம் குணசீலம் என்றானது. மனநலம் காக்கும் குணநல மூர்த்தியாக பெருமாள் இங்கே வீற்றிருக்கிறார். மனநலம் குன்றியவர்களுக்கு இன்றும் நலம் தரும் புனித தலமாக விளங்குவது குணசீலம்தான். இங்கு பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. 11 நாட்கள் நடைபெறும் திருவிழாவாகும். ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் இந்த விழா தொடங்குகிறது. அதன்படி பிரம்மோற்சவமானது கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தினமும் அனுமந்த வாகனம், சேஷ வாகனம், யானை வாகனம், அன்ன வாகனம், குதிரை வாகனம், வெள்ளி கருட வாகனத்தில் உபயநாச்சியார்களுடன் பெருமாள் எழுந்தருளி திருவீதி உலா வந்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் வடம் பிடிக்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடந்தது. தொடர்ந்து உற்சவர் பிரசன்ன வெங்கடாஜலபதி ஸ்ரீதேவி பூதேவிக்கு பல்வேறு வகையான அபிஷேகங்கள் மற்றும் திருமஞ்சனம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாலை தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெற்றது. பிரசன்ன வெங்கடாஜலபதி பூப்பல்லக்கு உற்சவத்துடன் பிரம்மோற்சவ விழா நிறைவடைந்தது. கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தர்கள் கோஷத்துடன் திருவிழா கொண்டாட்டம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம்.